வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க. ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க. ஒத்த கடை சந்தையிலே கொட்டை பாக்க வாங்கணும். கொட்டை பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸ்க்கு நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர், சவுத் சிவன் கோயில் தெரு. வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு ரெண்டும் இங்க இருக்குது. நீ என்னமோ புதுசா மூணாவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், தேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு, நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா, இல்ல இந்த பக்கம் போக கூடாதா, இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ 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 சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. உங்களை அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் போற ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போனுக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அன்னைக்கானதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில இவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்க வேணும் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க. பெரிய பாட்டிய நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா. கண்ணி பொண்ணு கண்ணாலும் நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நாளெல்லாம் திருநாளுதான் பூக்குந்தானே. கொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறியட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாட்டுன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்லப்பு. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேக்குறோம்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்பு. நான் அரச மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேனா, பொன்னி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடப்பாட்டு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அப்ப சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாதுன்னா? இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாப்பா? வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன். உங்க 3 பேரு பொண்டாட்டியையும் உங்க 3 பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு வப்பாட்டி. ஐயோ பாவம் கோணங்கி, உன்னை எதுக்காக அடிக்கிறாங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே வப்பாட்டி. ஐயோ ஐயோ ஏம்பா, அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன்னை கோஷ்டியை சேர்ந்து அடிச்சுட்டு போறாங்க?
நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். 5 வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி, இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல, ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன, இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய? இது செவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. பாட்டு அதேதான். போது நான் நிறுத்துறா. டேய், திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டு என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு, அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன், அதுக்குள்ள கோட சாஞ்சா மாதிரி சாஞ்சிருச்ச கேள்வி. ஏய் கேள்வி என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கேள்வி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிளவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சிருவாங்க. போய் பஞ்சின்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது நான் வர்றேன். ஏய், கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய? சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலா சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ஏண்டா கோணங்கி, பாட்டு கிட்டலாம் ரொம்ப பலமா இருக்கு. நீ சினிமாவில போய் பாடுனு வச்சுக்கோ, ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம். ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ஒத்து ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு, ஏன் முத்தி அடிக்கணும். நாளையில இருந்து நீ கச்சேரிக்க வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கண்ண, ஏன் கோணங்கி எப்ப பார்த்தாலும் தெம்மாங்கு பாட்டே பாடுறிய, ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன், அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்டை கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுறேன், முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா. டேய், நீயே ஒத்துவத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம். அமுத கானம். அண்ணா பாருங்க. கும்மர்ரா வழுக்கப்பாற தலையா. கார்மகண்ண, நீ தவற புடி. பாத்தி தம்பி கோணங்கி, நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். மாத்தி பாடுறா. பழமும் பாலும் பழமும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிட்டீங்களா? பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன்.
சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க மீனாட்சி, நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம் மீனாட்சி. ஏண்டா கோணங்கி, கையில என்னடா ஞான பழமா? எலுமிச்சம்பழம். ஆமா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலேயே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லைன்னு, ஊர்ல நான் வளவளன்னு பேசிட்டு இருக்கேனா, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்னு சொல்றாங்க. உண்மையை தானடா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்குவேன். இது எங்க பாட்டி வைத்தியம். இருங்கண்ணே, பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க, எங்க பாட்டனார் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு. நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலைதறிக்க ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு பேசியும் நீங்க ஓடல. அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும். அதுக்கு முன்னாடி நல்ல வேலை கோணங்கி போயிட்டான், தப்பிச்சுக்கிட்டோம். ஏன் பெரிய பாண்டியண்ண, கோணங்கி பேச்ச கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன். அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் 4 பேத்துக்கிட்ட பேசி மனசை ஆட்டிக்கிறான். அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி. பெரிய பாண்டியண்ணன் கோணங்கி பேச்ச நின்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு என்ன பூ? சுத்தா